சேர்ல உட்கார்ந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. கூடி இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களும் தலைவருடைய உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் கடைசி உடன்பிறப்பு. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க தீபி ஸ்பீக்ஸ் அண்ட் நான் தீபிகா. இப்போ இடி சைட்ல இருந்து 2 வாட்டி பயங்கர ஸ்ட்ராங்கா டிஜிபி ஆபீஸ்க்கு மெயில்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இங்க பாருங்க, இடி நாங்க சொல்றோம் கே நேரு அவர்கள் மேல நீங்க எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதிவு செய்தே ஆகணும். என்னன்னா ஆல்ரெடி வந்துட்டு ரூபாய் 888 கோடி அளவுக்கு ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த ஊழல் அப்படிங்கிறது பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. ஸோ இந்த மணி ஃபார் ஜாப் ஸ்கேம் அப்படிங்கிறது இதுல வந்து சிக்கி டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத அனுப்புறாங்க. கொஞ்ச நாட்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் நாங்க வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கறதுல நகராட்சி சைட்ல எல்லாம் இவர் வந்து என்னென்னவோ ஏமாத்திருக்காரு, நிறைய பிரச்சனைகள் செய்திருக்கிறாரு. இதுல இருந்து கிட்டத்தட்ட 288 பக்க அறிக்கைகளும் கூடவே 300 புகைப்பட ஆதாரங்களும் நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டோம். ஆனா எஃப்ஐஆர் போட மாட்டீங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சம பெரிய அழுத்தத்தை என்ன பண்றாங்க, இடி டிஜிபி ஆபீஸ் பக்கம் ப்ரெஷர்னு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இதுக்கு எனக்கு தீர்வு என்னதான்? இப்போ டிஜிபி ஆபீஸ்ல அவங்க வந்துட்டு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல, எஃப்ஐஆர்னு ஒண்ணு போடணும்ல. என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்காலிக பொறுப்பு அப்படிங்கிற ஒரு பொறுப்புலதான் ஆல்ரெடி என்ன பண்றாங்க, பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறவரை நியமிச்சிருந்தாங்க. சோ பொறுப்பு டிஜிபி எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால முடியல, ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, ஒரு பக்கம் பண்ண வேணாங்கிறாங்க, ஒரு பக்கம் பண்ணுங்கிறீங்க, முடியல, அவர் சொல்லல, பட் சினாரியோ அதுதான் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டாரு. ஐ திங்க் இந்த 23rd ஒரு திரும்பவும் ரீஜாயின் பண்ண போறாரு. நடுமத்தில ஒரு கேப் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணணும். ஆல்ரெடியே பொறுப்பு டிஜிபி அவரு என்ன பண்றாரு, தற்காலிகமா தான் இருக்கிறாரு. இப்போ திரும்பவும் வந்து தற்காலிக பொறுப்பு டிஜிபி இன்னொருத்தர நியமனம் பண்றாங்க. அவர் திரும்பவும் வரட்டும், பொறுங்க, அது வரைக்கும் நீங்க இருங்கன்னு. சார், என்ன உங்களுக்கு நாங்க இடி சைட்ல இருந்து ப்ரெஷர் பண்றோம் சார், அவருக்கு உடம்பு சரியில்லை சார், அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வருவார், இருங்க, நான் இப்போதைக்கு தற்காலிகமா, அவரும் தற்காலிகம் தானே, நானும் தற்காலிகம் தான், கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற மாதிரி. அவர் வர வரைக்கும் இது என்ன ஆகுதுன்னா ஆத்தி போடப்படுது, என்ன சொல்லுவாங்க அதானே, ஆத்த விட்டுட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஒரு பக்கம் ஆஃப் பண்ணி நீங்களும் வச்சுக்கோங்க. கூடவே இன்னொரு சைடு என்னன்னா அது அமைதியாவே போயிட்டு இருக்கு, யாரும் போயிட்டு எதுவும் பெட்டிஷன் போடலையா, யாரும் எதுவும் கேட்கலையா, என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதி நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் என்ன பண்றாரு, பொதுநல வழக்கு அப்படிங்கிறத போடுறாரு. இடி பல முறை வந்து இவங்க கிட்ட விசாரணை செய்யுங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு ஆதாரத்தோட கொடுத்து கூட இவங்க போடல. என்ன சார் இது, அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு அப்படிங்கிறத போடுறாரு. உடனே இதை பார்த்த உடனே சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு அப்படிங்கறத பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக இதுக்கப்புறம் நாங்க வந்து சும்மா விட போறதுலாம் இல்ல, ஜனவரி 23ஆம் தேதிக்குள்ள, அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள திமுக கன்ஃபார்மா தமிழக அரசாகட்டும் அண்ட் டிஜிபி ஆகட்டும் 2 பேரும் ஏன் நீங்க இன்னும் எஃப்ஐஆர் போடல, எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், இல்ல அப்படின்னா ஏன் போடல அப்படிங்கிற விளக்கத்தை எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமோட, நீங்க எப்ப போடுவீங்க எல்லாம் கேட்கல, ஜனவரி 23ஆம் தேதிக்குள்ள நீங்க போட்டு முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெருத்த தீர்ப்பு அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. இங்க இருக்குது சிக்கல். இப்போ இந்த சிக்கலை எப்படி முறியடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க். சரி, ஓகே தீபிகா, அதான் திமுக இருக்காங்க, கே நேரு அவர்கள் இருக்காரு, 2 பேரும் மூத்த அமைச்சர், அவங்க எல்லாம் விட்டுருவாங்களா அப்படின்னீங்கன்னா, இதே சினாரியோ நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வரும்போது திமுக கொடுத்த வாய்ஸ், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொடுத்த வாய்ஸ் வேற. கை வச்சு பாத்துருவீங்களா, என்ன செய்றீங்க, என்னுடைய வேற முகத்தை பாப்பீங்கன்ற அளவுக்கு நம்ம ஐயா அவர்களுடைய ஹைப் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த சினாரியோ கே நேரு அவர்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. டு பி ஃப்ராங்க் இல்ல, அமைதியா தான் இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க பார்க்கலாம் சார், நான் ஏதாவது பண்றேன், இருங்க நேரு, இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அதற்கான முடிவு என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், சட்ட சிக்கல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சா தீர்ப்பு இப்படி வந்துருச்சே, என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற மக்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான்லாம் எந்த தப்பும் பண்ணல, மத்திய அரசாங்கம் வேணும்னே எலெக்ஷன் டைம்ல செய்யற சதி அப்படின்னு 1000 விளக்கம் நேரு அவர்களும் கொடுத்திருந்தாலும் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கேங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியுதுல்ல. இதுல திமுகவுடைய பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு சீனியர்ஸ் எல்லாரையும் வந்து கொஞ்சம் தூரம் வைக்கணும். இப்போதைக்கு அவங்களுடைய பிக்கெஸ்ட் பிளான் என்னவா இருக்குன்னா, சீனியர்ஸை தூரமா வச்சிடணும். ஏன்னா வர ஜெனரேஷன்ஸ் வளரும் பட்சத்துல இன்னும் வந்து ஆதி காலத்துல, அதாவது கலைஞர் ஐயா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இருந்த அனைத்து நபர்களும் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகி அவங்களே இருக்கணும் அப்படின்னா எப்படி?
அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னா என்ன நீங்க முதலமைச்சர் அக்செப்ட் பண்ணிட்டீங்க பரவாயில்ல, அவர் அக்செப்ட் பண்ணுவீங்களா? அவர் அக்செப்ட் பண்ணணும்னா யாரா இருக்கணும்? ஒரு 30-40 வயசுல இருக்கிறவங்க தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேப்பா இவர் தான்ப்பா தலைவர் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ண முடியும். உங்களால முடியுமா? முடியாது. அப்போ டோட்டல் கட்டமைப்பு அப்படிங்கிறது திமுக மாத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து திமுகவுடைய முயற்சியும் அவங்க செய்யற வேலைகளும் அந்த அளவுக்கு இருக்குங்க. இதுல இவரை நிக்கக்கூடிய போட்டியிடக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தா திருச்சியில ஆல்ரெடி மும்முனை போட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் வந்து தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, உதயநிதி அவர்களுடைய உயிர் நண்பராகவும் இருக்கிறாரு, ரசிகர் மன்ற தலைவரா அந்த பொறுப்புல இருந்து நிறைய உதயநிதி அவர்கள் கூட ஸ்டிக்கா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. திருச்சி சிவா, சோ இவங்கெல்லாம் ஆல்ரெடியே திமுகக்குள்ள இருக்கிற நபர்களுக்கே ஒரு சண்டை, இதுல இவரும் இருக்காரு அப்படிங்கும் போது ஒரு பெரிய விரிசல். சோ இதுல எங்கேஜா இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ கன்ஃபார்மா விட போறது கிடையாது. திருச்சி சிவா அடுத்த பட்சம் 3வது இடத்துலதான் கே நேரு அவர்களே வச்சிருக்காங்களாம். சோ எலெக்ஷன்ல இருந்து அவரை கொஞ்சம் கெழுட்டி விட்டுறணும், அவர் கெழுட்டி விட்டாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்ப இவரு ஓகே கே நேரு, அடுத்து அவங்களுடைய மகன் இருக்காருல்ல அருண் நேரு, அவரை பத்தி சொல்லும் போது இதை மறந்துட்டோம் பாருங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது கே நேரு அவர்கள் கூட நடந்துச்சு, சாரி அவர்களுடைய மகன் கூட நடந்துச்சு. இது வந்து அபிஷியலா யாரு சீதாராமன் நிர்மலாவே அவங்களே வந்துட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல பதிவிட்டுறாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு எல்லாருக்கும். என்னடா அது, யாரு இது, அருண் நேரு தானே, என்ன பண்றாரு அங்க, மாமிக்கிமின்னு பேசிட்டு இருப்பாரு, என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைவர் அங்க இருக்கிறாரு. இதற்கான விளக்கம் அப்படிங்கிறது இவர் கொடுக்குறாரு. நான் இதுக்காக போனேங்க, மக்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ண போனேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான அப்பாயின்மெண்ட்டை யாரு திமுகவுக்கே தெரியாம கே நேரு அவர்களுக்கு புரிஞ்சிடுச்சு, நம்மளுக்கான பின் சதி அப்படிங்கிறது இவ்வளவு விதமா போகுது, திமுகவை நம்புறது சரியா இருக்காது, நம்மளே தம்பி நீயே போய் களத்துல இறங்கப்பா அப்படின்னு சொல்லிதான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய சந்திப்புன்னு நடந்திருக்கு. இதுக்கு முக்கிய ஒரு சாவியா இருந்தது யாரான்னு தெரியுமா? நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள். அதாங்க பக்கத்து ஸ்டேட்டு ஆந்திர பிரதேஷனுடைய சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் கே நேரு அவர்களுடைய குடும்பமும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. ஸோ இவருக்கு அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லிதான் நானுமே பார்த்தேன். இவங்களுடைய உதவியின் பேர்ல தான் இங்க அப்பாயின்மெண்ட், ஏன்னா அவரு வந்து ரொம்ப க்ளோஸ், சென்ட்ரலுக்குலாம் ரொம்ப க்ளோஸ் அவரு. ஸோ இப்ப நம்ம சிஎம் மாதிரி அங்க அடிச்சல் புடிச்சல் சண்டைகள் அப்படின்லாம் கிடையாது, ரொம்ப ஒத்துமை அப்படி இருக்கிறாங்க. ஸோ நீங்க வாங்க, நீங்க மீட் பண்ணுங்க, அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட வாங்கி கொடுத்துதான் அருண் நேரு அவர்கள் மீட் பண்ணி பேசினாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு திமுகவுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு, நீ எப்படி போய் தனியா நாங்க இல்லாம பாப்ப அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹைப்பு கொடுத்து கை விட்டுருவாங்க போல் இருக்கே அப்படிங்கிற நிலைமை போய் தான் நான் உங்களை மீட் பண்ணன்ற அளவுக்கு தெளிவா விளக்கம் அப்படிங்கிறத நேரு அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. சரி, இதுல ஏன் அவர் அந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சமீபத்துல இளைஞரணி மாநாடுன்னு திருவண்ணாமலையில நடந்துச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேட்டின்னு அங்க ஒண்ணு இருந்துச்சு, அதான் லைக் அவர் ஸ்பீச். அதுல அவர் சொல்றாரு, இளைஞர்களுக்கு நிறைய வந்து நீங்க பிளேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வாய்ப்பை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறத வைக்கிறாரு. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, அமித்ஷாவை பார்த்தாலும் எங்களுக்கு பயம் கிடையாது, யார் வந்து இங்க என்ன பண்ணாலும் சங்கிகள் கும்பலையே கொண்டு வந்தாலும் நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு. அமித்ஷாங்கிற பேரை கேட்டவுடனே அந்த ஸ்டேஜ்ல அப்படியே ரொம்ப வயசாயிடுச்சுங்க அவங்களுக்கெல்லாம். உண்மையா அவங்களை பார்க்கும்போது நல்ல மனுஷங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான். ஆடி ஆட்டம் என்ன அப்படின்னு இருக்கும்ல, அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கெல்லாம் நம்ம கேட்டிருப்போம்ல, எல்லாருக்குமே வயசாயிடுச்சு. லிட்டரலி துறைமுறைகள்ல இருந்து ஆரம்பிச்சு கே நேரு அவர் பக்கத்துல இருக்க ரொம்ப வயசாயிடுச்சு பார்த்துட்டு இருக்காரு அவரு. இவரு அமித்ஷான்னு பேர் சொன்னோன்னே அப்படியே ஈரக்கொலை நடுங்கிடுச்சு அவருக்கு பாவம். ஏன்னா சும்மா இருக்க மாட்டீங்க, உங்களை நம்பி என்னத்த பண்றதுன்னு தெரியலையேன்ற அளவுக்கு மனுஷன் நொந்து போயிட்டாரு. இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து இவங்க இந்த அளவு பேசிட்டாங்க, மத்தியில டென்ஷன் ஆயிருப்பாங்க, நம்மளாம் இவங்க நம்புறது வேஸ்ட் போல இருக்கு, நம்மளே போயிருவோம், தம்பி நீயே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனது மகன் அவர் அமுச்சு வச்சாரு அப்படிங்கிறதுதான் கூடுதலான ஒரு தகவலாகவும் இருக்கு. சரி, இப்போ இந்த ரைடு, இந்த இடி இதெல்லாம் விடுங்க, எஃப்ஐஆர் போட்டா என்ன பிரச்சனை? போட்டா எலெக்ஷன் டைம் இங்க அரெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆயிடும். லைக் ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லி அதை வச்சு கேம்பெயின்ஸ் அப்படிங்கறத ஹெவியா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அது பிரச்சனை. ஒருவேளை எஃப்ஐஆர் போடலன்னா என்ன பிரச்சனை? டைம் கொடுத்துட்டாங்கல்ல, நீதிமன்றம் தெளிவா வந்து செக் வச்சுட்டாங்கல்ல, 23rd நீங்க போட்டே ஆகணும்னு. ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் செக் அப்படிங்கிறது நேரு அவர்களுக்கு இருக்கு. 23ஆம் தேதிக்குள்ள நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெளிவுபட புரிய வந்துடும்.
நீதிமன்றம் அவங்க உத்தரவு அப்படிங்கிறது திரும்ப மேல்முறையீடு போயிட்டு உச்சநீதிமன்றம் அளவுக்கு போச்சுன்னா எங்க உத்தரவை நீங்க ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. அதுவும் இடி வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ஆக்ஷன் எஃப்ஐஆர் அப்படிங்கறத பதிவு செய்யல அப்படின்னா அரசாங்கமும் போலீஸ் அதிகாரிகள் மேலேயும் எங்களுக்கு வந்து என்ன குற்றவாளியும் நாங்க கணிச்சு இவங்க தான் அப்படின்னு சொல்றோம், அவங்கள நீங்க வந்து லூஸா கண்டுக்காம விடுறீங்கன்னா உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்க யூகிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தும் காரணத்தினால அங்க முக்கால்வாசி பாகம் இப்படிதான் நடக்கலாம். லைக் வந்து அரெஸ்ட் வரைக்கும் போலாம், எஃப்ஐஆர்ன்றது கன்ஃபார்ம் பதிவு பண்ணப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு இருக்கு. அடுத்ததான் ஓரம் கட்டிட்டீங்க, எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாம ஓரம் கட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சு செஞ்சிருவேன்ற அளவுக்கு தான் நேரு அவர்களுடைய தரப்பு இருக்கு. ஸோ திமுக ஒரு பக்கம் கைவிட மாட்டாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட இருக்காரு. விட்டா இப்படியும் நடக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்காங்க. என்னதான் ஃபைனல் சொல்யூஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். அண்ட் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா என்ன இதை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கேட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், இன்னும் நிறைய பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.